தமிழை முதற்கணமாக வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானியாக பணியாற்றும் முனைவர் சுரேஷ் ஐயா அவர்களையும் MS அக்வா நவீன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இளஞ்செழியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சுரேஷ் சார் அவர்களுக்கு நம்ம கௌரவிக்க விதமா பொன்னாடை போத்துறோம். தேங்க்யூ சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளஞ்செழியன் சாருக்கு அவரோட பொன்னான நேரத்தை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பொன்னாடை போட்டுருவோம். அடுத்து வந்து நவீன் ப்ரோ அவருக்கு நாங்கள் இந்த தொழிலில் நிற்கிறதுக்கு எங்கள் அப்பா தான் உறுதுணை. எங்கள் அப்பாவுக்கு நானே போட்டுறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். நானும் அதுக்கேற்ற மாதிரி தயாராக வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த 100 ஃபார்மரோட கான்டெக்ட் தான் இன்னைக்கு. அதுதான் உங்களுடைய மூலதனம். உங்களுக்கு பாடம் நடத்த வரல, நான் என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி உங்க அனுபவத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இது வந்து மற்றவங்களுக்கு ஆரம்பிக்க போறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நானும் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எல்லாமே கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணுவாங்க. முறையாக ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிற வந்து இவ்வளோ ஃபார்மர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்றாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். தினேஷ்க்கும் அவருடைய பிரதருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் என் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்றது. எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா ஓவரால் எல்லா இடத்துலயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கா இப்பதான் வந்து ஃபார்மிங் ஆரம்பிக்கிற போறவங்க இல்லைன்னா ஆரம்பிச்சு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கீங்க. அதனால வந்து என்னெல்லாம் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கணுமோ அப்படிதான் இருக்கேன். இல்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருந்தா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம். நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இப்பதான் நான் ஆரம்பிக்க போறேன், இல்ல ஆரம்பிச்சேன் நான், எனக்கு இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை வந்து நான் A to Z சொல்லலான்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னெல்லாம் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அக்வாகல்ச்சர்ல முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். என்னுடைய சொந்த நெகட்டிவ் பாத்தீங்கன்னா எனக்கு மேல்மருவத்தூர். ஆனா 20 வருஷமா நான் சென்னையில தான் இருந்தேன். இப்போ MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் பூம்புகார்ல வந்து அங்கதான் வந்து ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் இருக்கிறதால நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஷ் ஃபார்மருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான் முதல் வேலை. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது, மினரல்ஸ் கொடுக்கறது, வேற வலைகள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட் மூலயமா வாங்கிட்டு நபார்டு மூலயமா இல்ல ICAR டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். கடலோர மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். இது வந்து உள்நாட்டு மீனவர்களுக்காக பண்றோம். பிளஸ் அவங்களுடைய ஃபார்முக்கு நிறைய போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்க சொல்லி இது பண்றோம். ஆரம்பிக்கவே தெரியலன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து தகவல் வேணுமோ அதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கடலோர வாழ்கிற மக்களுக்கு என்ன பண்றோம்னா உள்நாட்டு மீன் கெண்டெல்லாம் வளர்க்க முடியாது, அவங்களுக்கு கொடுவா தான் வளர்க்க முடியும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பா மூலியமா இல்ல கேஜி மூலியமா வந்து கொடுவா எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சிதம்பரம்ல வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் சீர்காழி தாண்டி மாதாம்பட்டினம் ஒரு ஊர்ல வந்து கொடுவா மீன் நர்சரி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். நண்டு கொழுப்பேற்றுதல் பண்ணிட்டு இருக்கோம். நண்டு வளர்ப்பை பற்றி தெரியும், இருந்தாலும் நண்டு வளர்ப்பு பண்ண முடியாது. கொழுப்பேத்தனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கின்றது. இருளர் மக்களுக்காக வந்து நாங்க நண்டு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். மேங்க்ரூவ் காடு அதெல்லாம் வந்து நாங்களே வளர்த்து நாங்க வந்து விற்பனையும் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். மேங்க்ரோவ் கூட வந்து மீன் வளர்த்தா எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீனவ சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம். போட்டுக்கு போறவங்களுக்கு தகவல் கொடுக்குற வேலைகள்லாம் வந்து MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் நிறைய பண்றாங்க. பெண்களுக்கு வந்து கருவாடு தயாரிக்கிறது, வேலையாட ப்ராடக்ட் தயாரிக்கிறது, இது எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்றோம். லேப்டாப் மூலியமா வந்து எப்படி அவங்களுக்கு ஜிபே பண்றது, மற்றதெல்லாம் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது அதெல்லாமும் பண்ணி கொடுத்துட்டு. இது வந்து MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூலியமா பண்றாங்க. நான் MSc அக்வாகல்ச்சர் வந்து 2009 முடிச்சேன். அப்பயே வந்து ஃபீல்டு ஒர்க் அக்வாகல்ச்சர் எல்லாம் தெரியும். MSc முடிச்சுட்டு 1.5 வருஷம் வந்து ஆர்னமெண்டல் கலர் மீன்ல தான் நான் என்னுடைய முதலீடு ஆரம்பிச்சேன். PhD ஜாயின் பண்ணிட்டு அது ஒரு 7.5 வருஷம் வந்து புல்கெண்டையில தான் என்னோட ஆராய்ச்சி. அப்புறம் PhD பட்டம் 2017 வாங்கின பிறகு 18 இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் வந்து 1.5 வருஷம் வந்து பவானி சாகர்ல வேலை பார்த்தேன். மீன் எப்படி பிரீட் பண்றது, கெண்டை மீன் எப்படி வளர்க்கறது, ட்ரைனிங் கொடுக்கறது, பிளஸ் அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்ச உடனே நான் சிபான்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ஒவ்வொரு நீர் ஆராய்ச்சி மீன் நிலையம்னு ஒன்று இருக்கு. அங்க ஒரு 3 வருஷம் வந்து இறால் வளர்ப்பு பத்தி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி உருவாக்கி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து மொபைல் எப்படி பண்ண முடியும் அதை வந்து ஒரு பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். சிபா ஸ்ட்ரீம் கிருஷின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு அக்ரோமொலின்னு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன் 2 வருஷம் ஆல்மோஸ்ட். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா கெண்டை வளர்க்குறது, நண்டு வளர்ப்பு, அப்புறம் விரால் மீன் வளர்க்குறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்து அப்புறம் தான் இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சி MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனுக்கு. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 2.5 வருஷம் ஆகுது. இதுதான் என்னுடைய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் தான் வந்து நான் ரெடி பண்ண PPT வந்து எந்த புக்கில் வந்து எடுத்ததில்லை, என்னோட அனுபவத்தை தான் நான் இது பண்ணியிருக்கேன். அந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் கேள்வி கேட்கறத நிறுத்தாதீங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அடுத்த ட்ரைனிங்க்கு வரவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லிக் கொடுப்பேன். மீன் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து கவர்மெண்ட்
கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் உதவிகள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசலாம். இப்போ வந்து நான் மீன் வளர்க்க போறேன் அப்படின்னு எனக்கு இடம் இருக்குது. மெயினா அவங்க எதிர்பார்க்குதுன்னா உங்ககிட்ட பட்டா இருக்கணும். எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து 10 பேருக்கு வந்து கொடுவா மீன் வளர்க்கணும், 10 பேருக்கு வந்து பயோஃபிளாக் வளர்க்கணும், இல்ல 10 பேருக்கு வந்து குட்டை வெட்டணும். இப்படிதான் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி சப்மிட் பண்ணணும். என்கிட்ட வந்து மாதிரி இடம் இருக்கு, அதுக்கு வந்து பட்டா கண்டிப்பா இருக்கணும். பட்டா இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. மீன் வளர்க்க போறேன், குட்டை வெட்டுறதுக்கு அவங்க மானியம் கொடுப்பாங்க. லைஃப் ஃபீட் வந்து சேல் பண்ண போறேன், எனக்கு நான் கடை வைக்க போறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து கொடுவா வளர்க்கறதுக்கு இல்ல பயோஃபிளாக் தொட்டி மூலியமா நான் பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு டேங்குக்கும் இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுல குறிப்பா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க, 100% நம்ம அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 60% அவங்களுக்கு இலவசமாகவும் 40% வந்து திருப்பி கட்டுற மாதிரி கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு அதே வந்து 40% அவங்க கொடுக்குற மாதிரியும் நம்ம 60% போடுற மாதிரியும் பண்றாங்க. இது எல்லாம் கம்யூனிட்டி பேஸ்ட் வந்து நிறைய வந்து ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இது PMSSY ஸ்கீம் மூலியமா பண்றாங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து ஒரு ஏடி ஆபீஸ் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க அவங்க பார்த்து சொன்னீங்கன்னா ஆமா இருக்கு சார், நீங்க அப்ளை பண்ணுங்க, இந்த வாட்டி இல்லைனாலும் நம்ம அடுத்த வாட்டி பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெயினா இந்த ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உள்நாட்டு மீனவர்களுக்காக. தொட்டி கட்டி வளர்க்கறதுக்கு இன்னும் பெருசா பண்ணல. ஆனா நீங்க பயோஃபிளாக்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க பண்றாங்க. ஒன்னு குட்டை வெட்டி தராங்க, இன்னொன்னு பயோஃபிளாக் மூலியமா வந்து வளர்க்குறது. அது ரெண்டும் தான் அவங்க ஒரு பட்ஜெட் வச்சிருக்காங்க சார். அதனால வந்து 1 ஏக்கர் அவங்க சொல்றாங்க. ஆமா, அது ஒரு இது வச்சிருக்காங்க தான் அவங்க. ஒரு மினிமம் இவ்வளவு இடம் குட்டை வெட்டணும்னா அப்படி வச்சிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு அந்த இடத்த வந்து நான் தோண்டலாம் முடியாது, நான் அந்த டேங்க் மாதிரி பண்ணிக்கிறேன்னா அதுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க பயோஃபிளாக். அது ஹேச்சரினா எதுவும் பார்த்தா ஜிலேபி நான் கொஞ்சம் பொறிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் இல்லை விரால் பண்ண போகிறேன், விராலுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கீம் இல்லை, ஜிலேபிக்கு ஸ்கீம் வச்சுட்ருக்காங்க. இல்லை நான் கெண்டை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது இன்னொன்று கெண்டை வளர்ப்பில் கெண்டை உற்பத்தி பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சைனீஸ் மெத்தட்னு சொல்லிட்டு சிமெண்ட் டேங்க் ஃபுல்லாகவே சிமெண்ட் தொட்டியாகவே இருக்கும். இன்னொரு வந்து இப்போ போர்ட்டபிள் ஹேச்சரின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, ஃபுல்லாக வந்து ஃபைபர் டேங்க். அதில் வந்து மினிமம் நம்ம 1 மில்லியன் வரைக்கும் நம்ம சீடு ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு அதுவும் வந்திருக்கு. அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வேணால் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைபர் டேங்க்னால நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்த வேணாம் வேறு எங்கன்னா போகணுன்னாலும் அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கடலூர் வந்து பார்த்தீங்கன்னா 68% தான் அவங்க கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற 32% வந்து நம்ம தான் வந்து மீன் கொடுக்குறோம். உள்நாட்டு மீனவர்கள் தான் மீன் கொடுக்குறோம். அது வந்து நம்ம வந்து மக்கள் எல்லாருக்கும் மீன் கிடைக்கணும், நம்ம உள்நாட்டு மீனவர்கள் மீன் வளர்த்தாதான் மட்டும்தான் நமக்கு முடியும். கிட்டத்தட்ட நமக்கு 1,91,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நமக்கு நன்னீர் இருக்கு. அப்ப அந்த நன்னீர் தண்ணி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய மீன் வளர்க்கலாம். ஏரிகள் நிறைய இருக்கு, அப்புறம் ஆறு நிறைய இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ பிராக்கிஷ் வாட்டர் ஒவ்வொரு எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மினிமம் 13 கிலோ மீன் நம்ம சாப்பிட்டாகணும் ஒரு வருஷத்துக்கு. அப்பதான் நமக்கு சத்து கிடைக்கும். அப்புறம் தாவர புரதங்களோட இந்த அமினோ அமிலங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது, ஆனா மீன்ல தான் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதையும் சாப்பிடலாம். அப்புறம் ஒமேகா 3 இருக்கு, ஈஸியா வந்து செரிமானம் ஆயிடும். புரோட்டீன்லாம் வந்து எனக்கு மற்ற கறியிலே கிடைக்கிற இது வேணான்னு சொன்னோம்னா அது வந்து சரியா சீரணம் ஆகாது. அப்புறம் வந்து அது கடின கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அது மீன்ல வந்து பாத்தீங்கன்னா எளிய கொழுப்பு ஈஸியா சீரணம் ஆயிடும். அதனால வந்து நம்ம வந்து ஈஸியா பண்ணலாம். அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வேல்யூட ப்ராடக்ட் பண்றாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மீன் மூலியமா நிறைய வந்து நமக்கு பயனுள்ளது. இப்போதான் நம்ம வந்து மெயினா சப்ஜெக்ட் வந்திருக்கோம். இப்போ நம்ம கெண்டையில பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசினதான் 6 வகையான கெண்டை இருக்கு. இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கு எந்தெந்த கெண்டைன்னு சொல்லிட்டு? ஐயா நான் கெண்டையை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவ்வளவு நேரம் பாருங்க எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஐயாவுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க தேவலம் பார்த்தா ஜிலேபின்ட்டாரு. ஐயா ஜிலேபியை காணாம வெள்ளிக்கெண்டை. ஐயா ரொம்ப என்ன ஐயா செகண்ட்ல கடைசி ஓகே வெள்ளிக்கெண்டை. அந்த கடைசியா இருக்கிற கெண்டை வெள்ளிக்கெண்டை. ஓகே வேற ஃபர்ஸ்ட் கட்லா. ஓகே அந்த பக்கம் ரோகு. ஓகே மிர்கால் புல்கெண்டை. எப்படி அதை கண்டுபிடிக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்லா பாத்தீங்கன்னா உடம்பு வந்து இந்த முக்கோண வடிவுல இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், முக்கோண வடிவுல இருக்கும், தலை ரொம்ப பெருசா இருக்கும். மற்ற மீனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தலையை பாத்தீங்கன்னா பெரிய தலை இருக்கும், மேல அந்த துடு இது பாத்தீங்கன்னா முக்கோண வடிவுல இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா இந்த கட்லா மீன். ஏன் நான் இதை சொல்றேன்னா மீன் வளர்ப்புற நமக்கே தெரியல, மீன் பத்தி தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும்? அதுக்காக தான் இந்த ஸ்லைடு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. கருப்பா இருக்காது, சாம்பல் நிறமா இருக்கும், அந்த மூக்கு பாருங்க கொஞ்சம் வித்தியாசப்படும். கெண்டை கட்லாவுக்கும் ரோகு. அது அதாவது இந்த மீனுங்களே டேஸ்டான மீன் வந்து ரோகு மீன் தான். 3வது மீன் பாருங்க மிர்கால் மீன், பசுமையா இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கீழே இருக்கிறது வந்து சிசி சாதா கெண்டைன்னு சொல்லுவோம். சாதா கெண்டை மஞ்சள் கலர்ல இருக்கும். மஞ்சள் கலர்ல லென்த்தா இல்லாம பாத்தீங்கன்னா வயிறு உபமா இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சிசி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இன்னொன்னு அதோட மூக்கு பாத்தீங்கன்னா விரிஞ்சு போற மாதிரி இருக்கும், அதாவது இழுக்கலாம், இழுத்து வந்து விட்டோம்னா அது விரிஞ்சு போற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். செதிலும் பெரிய பெரிய செதிலா இருக்கும், வயிறு பெருசா இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். சில்வர் கெண்டை ரொம்ப வெள்ளையா இருக்கும், வெள்ளி மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பெருசா யாரும் வளர்க்க மாட்டாங்க வெள்ளிக்கண்டைய. கறியும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரோகு வந்து நல்லா இருக்கும். அதை கூட்டு மேலாண்மை நம்ம பத்தி பேசணும் இல்லையா? அந்த கெண்டை மீனை ஏன் வந்து ஒன்னா சேர்த்து வளர்க்குறோன்றதுனா அதுதான் நான் வந்து மெயினா சொல்லணும். ஒவ்வொரு கெண்டையுமே வந்து ஒவ்வொரு மாறுபட்ட உணவு பழக்கம் கூடாது. மேலதான் எடுக்கும், நடுவுல தான் எடுக்கும்,
நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கீழே வந்து மிர்கால். இதனால தான் வந்து விடணும். இதனால வந்து தீவனத்தை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்தும். தீவனம் வந்து வேஸ்ட் ஆகாது. நான் 5000 கணக்கு நான் சும்மா தோராயமா சொல்றேன். உங்க எவ்வளவு நீங்க 2500 விடுறீங்களா, 1000 கட்லா 1000 ரோகு 500 மிர்கால், சரிங்களா? ஒரு ஏக்கருக்கு இப்படி வச்சுக்கும் கணக்கு. ஒரு ஏக்கருக்கு 2500 தான் விட போறேன். ஆனா அதுக்கு மேலேயும் விடலாம். நான் அனுபவம் இல்லைன்னா எனக்கு நான் 2500 போதும். 1000 கட்லா 1000 ரோகு 500 மிர்கால இல்ல சிசியோ இல்ல புல்கண்டை ஏதாவது. கெண்டை மீன்கள் இல்லாம வேற என்ன மீன்கள்லாம் நம்ம வளர்க்கலாம்? ரெண்டாவது இருக்கிற மீன் சொல்லுங்க. ரெண்டாவது ஜிலேபி. டிலாபியா. ஓகே. மூணாவது பங்காசியஸ். ஓகே. கெளுத்தி நிறைய கெளுத்தி இருக்கு. இப்ப பங்காசியஸ் கெளுத்தி மட்டும் தான் இப்ப வளர்க்குறாங்க, மத்ததெல்லாம் போயிடுச்சு. இதுல இன்னொரு கெளுத்தி இருக்குங்க. அந்த கெளுத்தி வந்து அதாவது சயின்டிபிக் நேம் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வளர்க்கக்கூடாது இப்போ இது பண்ணிருக்காங்க. அதுல வளர்த்து வித்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பெரிய மீசை வச்சு கெளுத்தி வந்து வளர்க்க டேலின்னு சொல்லுவாங்க, அதை வந்து வளர்க்கக்கூடாது. அடுத்தது பாருங்க, 2வது வரிசை வாங்க. அந்த மீச கெளுத்தியை நான் வந்து வளர்க்கல. விரால் வந்து ஒரு குட்டையில் 4000 மீன் விட்டேன் சார். நம்ம தினேஷ் தான் கொடுத்த 4000 மீன் 3 இன்ச்சு குட்டை. அதில் நமக்கே தெரியாமல் ஒரு 5 மீச கெளுத்தி இருந்திருக்கு. ஒரே வாரத்தில் 4000 மீன் தின்னு சாத்துச்சு. ஒரு காக்கா வந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா தெரியாம கூட ஒரு மீன் எடுக்க வந்துச்சுன்னா நான் காக்கா காலியாயிடும். ஒரு 2 நிமிஷம் கூட வைக்காது. அதெல்லாம் அப்படி பிடிச்சி அந்த அளவுக்கு காலி பண்ணும். அவ்வளோ அக்ரெசிவா இருக்கும். இல்லை வெள்ளி கெண்டெல்லாம் போயிடுச்சு ஐயா. இது கெண்டையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்தது இங்கே இவ்வளோ இதுவாக இருந்தா எப்படிங்க? மடவை மீன், மல்லட்டுன்னு சொல்லுவாங்க. பிராக்கிஷ் வாட்டர், உப்பு தண்ணி, அதாவது உப்பும் நல்ல தண்ணியும் சேர்ந்த இடத்துல தான் அது இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள் இப்ப கொடுவா பழகின மாதிரி அந்த மீன் பழகிடுச்சுன்னா நம்ம அதையும் வளர்க்கலாம். கொடுவா இப்ப நல்ல தண்ணிலையும் வளர்க்கலாம். இப்ப நிறைய பேர் கொடுவாவுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதை இதுக்கப்புறம் வளர்க்கலாம். நல்ல லாபம். 600 ரூபாய் வரைக்கும் போகுது கிலோ. பியல் ஸ்பாட்டுங்க. கறி மீன் சொல்லுவோம். பாட்டை இல்ல கறி மீன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் வந்து வளரும். அதாவது பால் கெண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறீங்களா? எல்லா மீனுக்கும் 8 மாசங்க. விரால் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வளர்ந்துடும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, விரால் மீன் 6 இன்ச்சு விடலாம். இப்போ கெண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் இப்ப 100 கிராம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நமக்கு கிடைக்காது. ஆந்திராவில் வளர்க்குறாங்க. ஏன்னு சொல்லுங்க, அவங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்றோம். ஆந்திரா 2 வாட்டி 3 வாட்டி பண்றாங்க. அவங்களுக்கு 100 கிராம் குஞ்சு கிடைக்குதாங்க. அப்ப போட்டோம்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல அவங்க 1 கிலோ ரீச் பண்ணிட்டு அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால அப்படி முடியாது. 8 மாசம் ஆகும். இந்த உப்பு தண்ணியில வளர்க்குற இந்த மில்க் ஃபிஷ், மல்லட்டு, கொடுவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு குஞ்சு கிடைக்காது. கொடுவா மீன் குஞ்சு கிடைக்குது. இதுவும் வந்து கொடுவாவுக்கும் நம்ம 8 மாசம் ஆகும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1 இன்ச்சு கொடுத்தாங்கன்னா நம்மளால வளர்க்க முடியாதுங்க. கொடுவாக்குன்னு சப்ஜெக்ட்னா அது தனி சப்ஜெக்ட். கொடுவாவுக்கும் இந்த மீனுக்கும் ரொம்ப வித்தியாசம். அது 15 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மீனை பிரிச்சு விடணும். அது தன்னை அடிச்சு சாப்பிட்டுக்கும். 3 கிலோக்கு மேல ஆண் மீன் பெண் மீன் ஆண் மீன் அந்த மாதிரி மாறிடும். 15 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க பிரிச்சு ஆகணும். ஆப்பாவை தான் வளர்த்தாகணும். குட்டையில இருந்து நேரடியாக விட முடியாது. 100 கிராம் மேலதான் குட்டையில பிரிச்சு விட முடியும். அதுக்கு முன்னாடி விட்டீங்கன்னா நீங்க வந்து காப்பாற்ற முடியாது. அதுக்கு கொடுவாக்கு தீவனம் வந்து பாத்தீங்கன்னா 40%, அதுவும் 112 ரூபாய். கொடுவா தீவனம் விரால் தீவனமும் ஒரே தான். இப்போ வந்து நம்ம ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது. இந்த முதல் இது பாத்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது குட்டி மீன் நம்ம ஆண் பெண் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? நம்ம வளர்த்துட்டோம், ஏதோ ப்ரீடிங் பண்ணணும் ஆசை இருக்கு, அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வயிறு பார்த்தீங்கன்னா பெண் மீனுக்கு வயிறு பெருசா இருக்கும். ஆண் மீன் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இந்த மலைக்குழி இருக்குங்களா, பெண் மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும். ஆண் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்படிதான். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன பண்ணணும்? வயிற்று அழுத்தி பார்த்தோம்னா முட்டை வரும். இல்ல ஆண் மீனுக்கு வந்து பால் ஸ்பெர்ம் வரும். இதை வச்சு இந்த 3 வகையான இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து மெச்சூர் ஆனது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த காது ஓரத்துல ஒரு துடுப்பு இருக்கு, பெக்டோரல் ஃபின் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. இதை தடவி பார்த்தோம்னா ஆண் மீனுக்கு வந்து சுரசுரப்பா இருக்கும், பெண் மீனுக்கு வந்து வழவழப்பா இருக்கும். ஒரு 1 கிலோவுக்கு மேல 2 கிலோக்கு மேல, அதாவது இந்த மீனுங்கெல்லாம் வந்து 3 கிலோ வந்தாதான் இது முதிர்ச்சி ஆகும். ஆனா அந்த சீசன்ஸ் காமன் கார்க்கு மட்டும் 6 மாசத்துலயே வந்து மெச்சூர் ஆயிடும். நல்ல வயிறு வந்துடும், அது உள்ள முட்டை இருக்கும். இந்த கெண்டை பாத்தீங்கன்னா கட்லா ரோகு மிருகெல்லாம் 3 வருஷம், அதாவது 2 வருஷம் மினிமம் ஆகும். 3 கிலோ 4 கிலோ வந்தாதான் வந்து முதிர்ச்சி ஆகும். இப்போ வந்து எனக்கு வேணும் கண்டுபிடிக்கணும்னா வயிறு உப்பி வெளியில அது வந்தாதான் கண்டுபிடிக்கணுமான்னு இல்லை. இந்த காது மடல் தடவி பார்த்தோம்னா சொரசொரப்பா வந்தா அது பேர் வந்து ஆண் மீன் சொல்லுவோம். ப்ரீட் பண்ணணும் ஆசைப்படணும்னா 2 வகையான ஹேச்சரி இருக்கு. ஒன்று சைனீஸ் ஹேச்சரி பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல வந்து கட்டிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு குஞ்சு பறிச்சு கொடுக்குற இடம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர்ல இருக்கு, ஒரு சிலர் தஞ்சாவூர்ல வச்சுட்டு இருக்காங்க. மெயினாக பவானி சாகர்ல தான் பெரிய லெவலில் பண்றாங்க. மேட்டூர்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஹேச்சரின்னு சொல்லுவோம் இல்லையா, எங்க வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம் வந்துக்கலாம். இது ஒரு மெத்தட். அதை வந்து நம்ம ப்ரீட் பண்ணலாம். அது அளவு பார்த்தீங்கன்னா ஆண் மீன் பார்த்தீங்கன்னா 2 ஆண் மீன் 1 பெண் மீன் இருக்கணும். அதாவது மினிமம் 3 கிலோக்கு மேல மெச்சூரான தான் எடுக்கணும். நம்ம ஆண் மீன் வந்து அதுக்கு ஈக்குவல் வெயிட்டா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து ப்ரீடிங் பண்ண முடியும். ஈவினிங் டைம்ல மட்டும் தான் ப்ரீட் பண்ண முடியும். அது இன்ஜெக்ஷன் தான் பண்ணணும். அதுக்கு ஹார்மோன் செலுத்தணும். ஹார்மோன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீனுக்கு 0.5 ml சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு தெரிய வேணும்ல. ஹார்மோன் செலுத்தினா தான், ஹார்மோன் செலுத்தி அதுவும் எப்படின்னா முதுகு படத்துல தான் வந்து பண்ணணும். இப்போ முதுகுனா இந்த இடத்துல தான் வந்து ஊசி போடணும். ப்ளஸ் காது ஓரத்தில் இருக்க மடல்லையும் ஊசி போடலாம். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் போட முடியும். இல்லைன்னா போயிட்டு இதயத்தில் வந்து ஊசி குத்திடும். ஆனால் இங்கே போட்டால் மட்டும் தான் 100% வந்து முட்டையை வெளியே போடும். இங்கே போடுறது வந்து கொஞ்சம் கம்மி தான் அது இது பண்ணுறதுக்கு. 6 மணி நேரத்தில் வந்து முட்டையை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆண் மீன் வந்து பால் ரிலீஸ் பண்ணிட்டோம். 2 கருவூரில் ஆகிட்டு ப்ரீடிங் டேங்க், அது சென்டராக இருக்கிற பெரிய டேங்க் ப்ரீடிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் டேங்க் சொல்லுவோம். சின்ன சின்ன ரவுண்ட் இருக்குது ஹேச்சிங் டேங்க். அதில் தான் 3 நாள் சுற்றிட்டே இருக்கும். முட்டையெல்லாம் வெடிச்சு இவ்வளோ சைஸாக இருக்க குட்டி. அந்த டைமில் வந்து நம்ம வந்து பால் ஏதாவது கரைச்சி ஊற்றுவாங்க. இல்லைன்னா நம்ம முட்டை இருக்கு இல்லைங்களா, முட்டையை நம்ம குழப்பி அதில்
கண்டிஷனில் விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை சாப்பிடும். இது வந்து காலை 3 நாள் வரைக்கும் சுற்றிட்டே இருக்கும். 3 நாள் வந்து கண்டினியூஸாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அது அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். தண்ணி சவுடு தண்ணியெல்லாம் ஹேட்ச் ஆகாது, நல்ல தண்ணியாக இருக்கணும். ஆற்று தண்ணியாக தான் ரொம்ப பெட்டர். அப்புறம் அதுலேருந்து அந்த கொஞ்சம் இவ்வளோ சைஸ் இருக்கும் கொசுவோட இது எப்படி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நர்சரி பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வளர்த்து 25 நாள் 30 நாள் வளர்ப்பாங்க. அப்புறம் தான் 1 இன்ச் ஆகும். அதை தான் வந்து நம்ம கொடுப்பாங்க. இல்லைன்னா டைரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம வந்து வளர்க்க முடியாது. 1 இன்ச்சுக்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா, அதுக்கு தான் இது. அந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து ஆடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, வாத்து வளர்க்குறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செடி. இந்த மெத்தடு தான் வந்து நம்ம சொன்னது, மேலே வந்து ஷெட்டு போட்டு வளர்க்கலாமா அப்படின்ட்டு. குளம் அதை வெட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஷெட்டு போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஆடு கோழி வாத்து என்ன பண்ணலாம். நம்ம அது இறங்க அந்த அளவுக்கு உள்ளே போகாது, நம்ம அதுக்குள்ளே சைஸ் வரணும். மீன் சைஸ் ஆயிடுச்சுன்னா வாத்து பிடிக்காது. அது ஒரு மெயின் விஷயம். அது சார் கேட்டது நல்ல கரெக்டான கேள்வி தான். சின்ன சைஸ் விட்டோம்னா அது வந்து பிடிச்சி சாப்பிடும், இல்லைன்னா வந்து பெரிய மீன் தான் நம்ம வந்து பிடிக்காது. அப்புறம் பேடிலையும் நெல்லுலேயே போட்டு வளர்க்குறாங்க. நம்ம இதில் வந்து பெருசாக யாரும் பண்ணலை, பட் கேரளாவில் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட். அது வந்து ஸ்லோவாக இருக்கணும் அவங்க இடம். நம்ம வந்து சமமாக வச்சுக்கிற மாதிரி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா மலை ஓரத்தில் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மீன் அது அறுவடை பண்ணுற நெல்லும் பார்த்தீங்கன்னா அது 6 மாதம் நெல் தான் அவங்க போடுவாங்க. அது தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிடுவாங்க. ட்ரைன் பண்ணிவிட்டு மீன் எல்லாம் ஒரு கரையில் 4 பக்கம் 4 பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு மீன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நல்ல இடமா இருந்தால் மட்டும்தான் மீன் வந்து பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும், பஸ் வசதி இருக்கான்னு பார்க்கணும், ஏதாவது ட்ரைனிங் நடத்தினா வந்து போகிறதுக்கு. வெள்ளங்கள் எல்லாம் ஏதாவது ஃப்ளட் வர ஏரியாவாக இருக்கணும். நிறைய பேர் இப்போ சொன்னாங்க பாருங்க, எவ்வளோ 6000 குஞ்சு விட்டுருக்காரு, வெள்ளம் வந்துட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுது. கெமிக்கல் ஏதாவது இருக்கா, ஏதாவது அங்கே இடம் பட்டு இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம இடத்த சூஸ் பண்ணணும். தண்ணி மெயின். நம்ம இடம் வந்து மீன் வளர்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பண்ணணும், தண்ணி டெஸ்ட் பண்ணணும். தண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேராமீட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து லேபில் கொடுத்துருவாங்க. மெயினாக pH பார்க்கணும், ஆக்சிஜன் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அப்புறம் வந்து அமோனியா நைட்ரேட்டு இதெல்லாம் நிறைய அளவு இருக்குது. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். டெம்பரேச்சர்னா ஒரு 29-30 தான் இருக்கணும். pHனா 6.5 7.5 தான் இருக்கணும். மற்றபடி உப்பு கொஞ்சம் கூடுதல் குறைதலாக இருந்தால் அது போயிடும். உப்பும் பார்க்கணும். உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்துட்டா கெண்டை மீன் வளராது, வளர்ச்சி கம்மியாக போயிடும். அதனால கொடுவா மட்டும் தான் வளர்க்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமானது. டிஓ பார்த்தீங்கன்னா 5 ppm அதுக்கும் இருக்கணும். அதுக்கு கீழே கொஞ்சம் இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து 30 இருக்கலாம் இருக்கும். அப்புறம் pH, அப்புறம் வந்து ஹார்ட்னஸ் இவ்வளோதான் இருக்கணும். இப்போ pH பார்த்தீங்கன்னா 7.5 8.5 இருக்கணும். ஹார்ட்னஸ் வந்து லேபை பொறுத்து மாறும். அவங்க லேபை பொறுத்து மாறும் போது வந்து அவங்க வந்து எவ்வளோதான் வந்து ஆப்டிமம்னு கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நார்மல் ஹார்ட்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த D1 சொல்லுவோம், டிசால்வ் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 5 ppm இருக்கு. அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25-30 இருக்கணும். அமில காரத்தன்மை சொல்லுவாங்க, நம்ம அல்கலினிட்டின்னு சொல்லுவோம். 75-175 இருக்கணும். ஹார்ட்னஸ் 75 150 ppm வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மீன்களுடைய வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கும். 75 150 இருக்கு. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம், தண்ணி எல்லாம் நல்லா இருக்கு. தண்ணி டெஸ்ட் பண்ண மட்டும் போதாது, மண்ணு டெஸ்ட் பண்ணணும். மண்ணு ஏன் டெஸ்ட் பண்ணோம்னா மண்ணோட pH எப்படி இருக்கு, அந்த pH தெரிந்தால் தான் நம்ம வந்து சுண்ணாம்பு போட முடியும். சுண்ணாம்பு போடாமல் வந்து நம்ம வந்து மீன் வளர்க்க முடியாது. அடுத்து சுண்ணாம்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு உயிர் இருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டாவது விஷயம். இன்னொன்று, அந்த மண்ணு வந்து தண்ணி வந்து தாங்க சக்தி இருக்கா. தண்ணியை வந்து வெடிக்காலையில் தான் எடுக்கணும். எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்து நீங்கள் டெஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பபுள் வராமல் பார்க்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் எடுக்கிறது ஒன்று மேலே எடுக்கலாம், இன்னொன்று கொஞ்சம் பாண்டு கீழேருந்து எடுக்கலாம். 2 விதமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். மண் டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட். ஜென்ரலாக நம்ம லேப் எதுவுமே இல்லை, நம்ம வந்து அதில் தண்ணி நிற்குமா நிற்காதான் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இடத்துலேருந்து ஒரு அடி நம்ம மண் நோண்டிட்டு அதுலேருந்து ஒரு மண் எடுக்கிறோம். மண் எடுத்துட்டு உருண்டை பிடிச்சி பார்த்துட்டு நம்ம மேலே நல்லா தூக்கி போட்டுட்டு அது வந்து கையில் வந்து நம்ம உடையாமல் நிற்குதா, இல்லை உடஞ்சி தூளாக போகுதா. இதுதான் லேபே இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லை சார், நான் இப்படி தான் வந்து என்ன தண்ணி நிற்குமா நிற்காதா கண்டுபிடிக்கணும்னா ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். உடஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த மண் வந்து நமக்கு தண்ணி வந்து சரியாக நிற்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மண் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு போகுதா, இல்லை அப்படியே இருக்கா. அது ரெண்டாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் உருட்டி பார்க்குறீங்க, பால் உடையாமல் பால் மாதிரி நினைச்சுன்னா ஃபர்ஸ்ட் நல்லது. இன்னொன்று காய வைக்கிறீங்க, அது நிறைய கீரல் விடுதா, வெடிப்பு விடுதா, அப்படின்னா அதுவும் வந்து தண்ணி செட் ஆகுது. மூணாவது 2 அடி குழி வெட்டிட்டு அதில் வந்து தண்ணி நிரப்புங்க, ஃபுல்லாக ஊற்றுங்க. 2 அடி கூட வெட்டலாம், பட் 2 அடி வந்து போதுமானது. அதில் தண்ணி உள்ள விடுங்க. விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு பாருங்க, இல்லை ஒரு ஈவினிங் பாருங்க எவ்வளோ அளவுக்கு தண்ணி நிற்குது. அப்போ வந்து நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிடலாம். ஓகே, இந்த தண்ணி வந்து அதாவது pHலாம் வந்து கரெக்டாக இருக்குது, என்னால் வந்து நிற்குமா நிற்காதான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து வெட்டிட்டு நீங்கள் பண்ணலாம். எடுத்து அது இந்த சொன்னதான் இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து மண் நல்ல மண்ணுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த மண்ணை வந்து நம்ம லேப் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். எப்படி மண் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி ஜிக்ஸாக் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இசட் மாதிரி நம்ம
நம்ம ஒரு பாண்டு இருக்குன்னா அப்பதான் அந்த ஒவ்வொரு கார்னர் எல்லா இதையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து மேலே எடுக்கக்கூடாது. ஒரு அரை அடிக்கு கீழே இருந்தால் ஓகே, ஒரு அடிக்கு அங்கேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். இல்லை மேலே ஒரு மாதிரி இருக்கும், கீழே போனால் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு அடி இல்லை, நான் 5 அடி போகணுமாலாம் இல்லை, ஒரு அடி நீங்கள் எடுத்தீங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக ஒரு 1/2 கிலோ வர மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிற எல்லா மண்ணையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு நீங்கள் சாம்பிள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுக்கலாம். இதில் வந்து மெயின் பாயிண்ட் இல்லை, கெமிக்கல் இருந்தால் நமக்கு வந்து ரிசல்ட் சரியாக வராது. நம்ம மண் எடுக்கிற இடம் சொல்ல வரேன். மினிமம் 5லேருந்து 10 சாம்பிள் நம்ம கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. 10 இடத்துல எடுத்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 15 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் ஆழம் எடுத்துட்டு அதுலேருந்து மண் எடுக்க சொல்கிறாங்க. இதை வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கிலோவை எடுத்து நீங்கள் சாம்பிள் கொடுக்கலான்றாங்க. இதில் என்ன மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த மண் பிஹெச் பார்க்கணும். மண் பிஹெச் ஏன் பார்க்கணும்னா அப்போ தான் வந்து நம்ம சுண்ணாம்பு கட்டாக போட முடியும். இது மண் பிஹெச்சுக்கு. இன்னொன்று ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க, மண் உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெயினாக பார்க்கணும். என்னங்க மண்ணுக்கெல்லாம் உயிர் இருக்கானா அது ஒன்று பார்ப்பாங்க கண்டிப்பாக. அதை பார்த்தா தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். 0.5 வோல்ட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, இந்த 3 வந்து மெயினான விஷயம் வந்து மீன் வளர்க்கணும்னா. மண்ணு நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து பாண்டு வெட்ட போகிறோம். நம்ம பாண்டு வெட்டுட்டு நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு இடம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். செவ்வக வடிவில் இருந்தால் ரொம்ப பெட்ரு. செவ்வக வடிவில் இருக்கிற பாண்டு வந்து ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கரையிலிருந்து கரை வந்து ஒரு பாண்டு இன்னொரு பாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டராவது கேப் இருக்கணும். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். பாண்டு வந்து தண்ணி நம்ம விட்டோம்னா வடியணும். அந்த மாதிரி ஒரே நேராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோபாக இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் ஈஸியாக வடிஞ்சு போயிடும். அப்புறம் இன்லெட் அவுட்லெட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருங்க. நம்ம ஏரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மதுகு, அந்த மாதிரி மதுகுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாண்டுக்கும் வச்சோம்னா தண்ணி நம்ம அனுப்புறது போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக. அதனால குட்டை வெட்ட முடியாதுன்றதுக்காக அடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து STPI டேங்க், இந்த டேங்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மீன் வளர்த்துக்கலாம். இந்த கீழே இருக்க மெத்தட் பாருங்க, கீழே இல்லாமல் சீப்பேஜ் இருக்கு, வெளியில போயிடும் தண்ணி, உள்ள அடியில தான் போகணும், இல்லை சைடில் போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். pH நம்ம பார்க்குறோம்னா சுண்ணாம்பு போடணும். சுண்ணாம்பு போட்டால் தான் வந்து மண்ணோட தரம் வந்து கரெக்டாக இருக்கும். பிளாங்க்டானோட growth கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 6லேருந்து 7.5 இல்லை 4லேருந்து 5ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2000 கிலோ நீங்கள் சுண்ணாம்பு யூஸ் பண்ணணும். நியூட்ரல்னா நீங்கள் 500 கிலோ சுண்ணாம்பு யூஸ் பண்ணால் போதும். pH கூட வந்து சுண்ணாம்போட அளவு குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 8.5 இருக்கும்போது நீங்கள் 200 கிலோ சுண்ணாம்பு யூஸ் பண்ணால் போதும். ஒரு ஹெக்டாருக்கு 2.5 ஏக்கருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஏக்கர்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 70 கிலோ சுண்ணாம்பு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நான் வந்து வரிசையாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் இடத்த பார்த்துட்டீங்க, இடம் நல்லா இருக்கு, தண்ணியை பார்த்துட்டீங்க, அப்புறம் மண்ணை செக் பண்ணிட்டீங்க, அடுத்தது பாண்டு வெட்டிருக்கீங்க. இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போயிட்டு இருக்கு. வெட்டின உடனே என்ன பண்ணணும், சுண்ணாம்பு போடணும். நீங்கள் சுண்ணாம்பு போட்டால் தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் அதோட pH லெவல் எதுவாக இருந்தால் இது மாற்றி விடும். அதுக்காக தான் வந்து சுண்ணாம்பு போடுறோம். அடுத்து சுண்ணாம்பு வந்து எப்படி போடணும்னா ஃபுல்லா வந்து தூவி விடணும். நம்ம எப்படி யூரியா வந்து கழனிக்குள்ள நம்ம வயலுக்கு போற மாதிரி ஃபுல்லா தூவி விடணும். அடுத்தது வந்து நம்ம தண்ணி பாய்ச்சலாம். மினிமம் வந்து 3 அடியிலிருந்து 5 அடி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம குளோரினேஷன், அதுக்கு மினிமம் வந்து 20லேருந்து 30 ppm சொல்லுவாங்க. ஒரு mg in 1 liter is equal to 1 ppm. அடுத்தது வந்து மாட்டு சாணம் போடுறோம். மாட்டு சாணம் வந்து நம்ம வந்து ஹெக்டாருக்கு ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 500 கிலோ, 1/2 டன், 1 டன்னுன்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2 நாள் விட்டீங்கன்னா பச்சை கட்டிடும் தண்ணி. நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் ஓகே எந்த அளவுக்கு இருக்குன்னா, இல்ல கூடுதலா வேணும்னா நீங்க 4 கார்னர் போட்டா போதும். பச்சை கட்டிச்சு, அதுதான் மெயின். பச்சை கட்டின பிறகு 2-3 நாள் கழிச்சு, இல்ல 2-3 நாள் ஒரு 4 நாள் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட வந்து சாணம் இல்லை, அப்ப என்ன பண்ணணும், ஃபெர்மெண்டேஷன் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து பிளாங்க்டன் growth இது பண்றதுக்கு. வெள்ளைப்பாகு இருக்கிற மொலாசஸ் சொல்லுவோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான், அரிசி தவிடு, அப்புறம் கோதுமை தவிடு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து ஃபிஷ் மீல்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1 கிலோ அந்த மாதிரி எடுத்துட்டு, ஈஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு ஒரு 200 லிட்டர்ல வந்து கரைச்சி வச்சிடணும். கரைச்சி அதில் ஒரு ஏரேஷன் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா மூடி கட்டி வைக்கணும். கட்டி ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா அது புளிச்சு நல்லா ஒரு இதுவாயிடும். அந்த தண்ணியை வந்து ஒரு ஹெக்டாருக்கு நம்ம வந்து ஒரு 200 லிட்டர் வந்து நம்ம ஒரு ஹெக்டாருக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ளூம் வந்துச்சுன்னா அப்புறமா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம். மாட்டு சாணம் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணா மாட்டு சாணம் போட்டோம்னா அது நாள் எடுத்துக்கும், அப்படியே மிதங்கி இருக்கும். பட் இது யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பிளாங்க்டன் growth இருக்கும். பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இயற்கை மெத்தட் வந்து இது. இறால் விவசாயிகள் வந்து இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க, நம்மளும் பண்ணலாம். எனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குழி இருக்கு, 5 குழி இருக்குன்னு. நான் எனக்கு என்னவோ நான் ஏக்கர் கணக்கு ஹெக்டார் கணக்கு தான் நான் பார்க்க முடியும். 2.47 ஏக்கர் தான் வந்து ஒரு ஹெக்டார்னு சொல்றோம். எவ்வளவு சென்ட் இருக்குன்னா 247 சென்ட் சேர்ந்து தான் ஒரு ஹெக்டார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா அப்பதான் அந்த கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சுண்ணாம்பு போறதோ வேற குளோரின் போறதோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு ஏக்கருக்கு தான் கணக்கு சொல்லுவோம். நீங்க இதெல்லாம் குழி கணக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து பண்ண முடியும். மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து சாம்பிளிங் பண்ண முடியும். எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சாதான் நீங்க வந்து மாசத்துக்கு மீனை விட்டுட்டு அது சாம்பிளிங் பண்றது. தயவு செஞ்சு இது கொஞ்சம் நோட் பண்ணிக்க. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஒரு ஏக்கர் இருக்கு, நான் மருந்து போடணும், எவ்வளவுங்க வாட்டர் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இதான் வாட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22,50,000 லிட்டர் வாட்டர் வந்து ஒரு ஹெக்டார்ல வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இவ்வளவு தண்ணி இருக்கு. இப்போ இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து போறது என்னவோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுடைய இட வசதி எவ்வளவோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டு கிடக்கணும்
எவ்வளோங்க போடணும், நான் எவ்வளோங்க போடணும்னு கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த கால்குலேஷன் தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டு இல்லை நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போகலாம். அடுத்து குளோரின் நம்ம சொல்லிட்டோம், 20 to 30 ppm சொல்லலாம். அதாவது 200 to 300 கிலோ பெர் ஹெக்டார். மெயின் இப்போ தண்ணி ரெடி ஆயிடுச்சு, இப்போ மீன் குஞ்சு விட போகிறோம். ஒவ்வொன்றும் அடிச்சிக்காத மாதிரி இருக்கணும், சீரான வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஹேச்சரியிலேயே எங்கேயாவது போய் மீன் வாங்கும் போது மீனை வந்து சுத்த விட்டு பார்க்கணும். அதை பார்க்கும் போது தலை பெருசாக இருக்கா இல்லை வால் மட்டும் சும்மா ஆடிட்டு இருக்கா, அதெல்லாம் வந்து சரியா வளராது. அது எதிர் திசையில் சுத்தினா தான் வந்து அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது பேரசைட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது மேலே வந்து முள்ளு மாதிரி ஏதாவது குத்திட்டு இருக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கலர் பார்க்கணும், நார்மலாக இருக்கா வேற கலராக இருக்கா, இந்த மீன்லாம் வந்து விடுமா இல்லை அடிச்சிக்குமா இல்லை தீவனம் பழகி இருக்கா. விராலுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் தீவனம் பழகி இருக்கான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கெண்டைக்கும் சரி தீவனம் பழகினதா இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நோய் தாங்குறதா இருக்குமா கொஞ்சம், அதெல்லாம் பார்க்கணும். நல்ல லேப் நல்ல ஒரு ஹேச்சரியில் போய் வாங்கணும். ஒரு மீன் குஞ்சு வாங்குறோம்னா அது என்ன அந்த சைஸை பொறுத்து ஒவ்வொரு பேர் இருக்கு. ஸ்பானு, ஏர்லி ஃப்ரை, லேட் ஃப்ரை, ஏர்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு பேர் இருக்கு. இதை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்னென்ன மீன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று காலையில் ஸ்டாக் பண்ணணும், இல்லைன்னா ஈவினிங் ஸ்டாக் பண்ணணும். வெயில் டைமில் ஸ்டாக் பண்ணாதோ எங்கேருந்து எடுத்து வந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து மீன் தாங்காது. வெயிலில் விட்டிங்கன்னா மீன் தாங்காது, மிதங்கிடும். விடுறதுக்கு முன்னாடி அவங்க கவரில் கொடுத்தாங்கன்னா அந்த குட்டையில் போய் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கவரை அவுத்துட்டு அந்த மீன் அது கவர், இந்த தண்ணி வந்து அந்த கவர் உள்ள போகணும். மீன் வந்து வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும், அதுவே போற மாதிரி இருக்கும், நம்ம விடுற மாதிரி இருக்கக்கூடாது. தீவனம் அன்னைக்கு மீன் ஸ்டாக் பண்ண அன்னைக்கு தீவனம் போடக்கூடாது, அது ஒரு மெயின் விஷயம். அடுத்த நாளுக்கு அப்புறம் போடலாம். ஒரு நாள் விட்டுட்டு போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2500 4000 கெண்டை, விரால் பார்த்தீங்கன்னா 10,000 நீங்க 5000 விடுறாங்க. மீன் விடுறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளிங் பண்ணணும். ஒரு 10 மீன் இல்லை 20 மீன் எடுத்துட்டு லென்த் எவ்வளவு இருக்கு, வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எப்படிங்க பார்க்கறது அவ்வளவு சீக்கிரத்துலன்னா ஒரு 10-15 மீன் எடுத்து ஒரு இதில் போடுங்க. எவ்வளவு மீன் இருக்குன்னு தெரிஞ்சு அதுல இருந்து டிவைட் பண்ணிடுங்க. ஒரு 25 மீன் இருக்கா, எவ்வளவு வெயிட்னு பாத்துறீங்க, அந்த டோட்டல் வெயிட்ல இருந்து 25 மீனை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 1 கிராம் மீனோட வெயிட் தெரிஞ்சிட போகுது. அப்பதான் நீங்க தீவனம் போட முடியும், இல்லைன்னா தீவனம் கணக்கு தெரியாது. நீங்க வந்து இவ்வளவு கிராம் இருக்கு இந்த மாசத்துல என் மீன் இன்னைக்கு விட்டுருக்கேன், ஒரு 15 நாள் கழிச்சு எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நீங்க அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் தான் நீங்க அதுக்கு ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. டே பை டே நான் எவ்வளவு தீவனம் போடுறேன், காலையில எப்போ கொடுக்குறேன், ஈவினிங் கொடுக்குறேன், என்னைக்கு இந்த தண்ணி ஏற்றிருக்கேன், தண்ணி எப்போ இறக்குறேன், ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அவங்க தான் வந்து ஒரு நல்ல கல்ச்சர் பண்ண முடியும். ஒரு 2 கிராம் மீன் விடுறேன், 2 to 5 கிராம் மீனுக்கு நான் 7% பாடி வெயிட் ஃபீடு கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளவு நான் தீவனம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. சரி தெரிஞ்சுக்கலாம் எப்படி அந்த கால்குலேஷன் வந்துச்சு. 2500 மீன் விடுறீங்க, உங்க மீனோட வெயிட் 5 கிராம் இருக்கு. அப்ப 5 கிராம் கால்குலேட் பண்றீங்கன்னா ஒரு வருது. அந்த 12,500 1000 டிவைட் பண்ணணும். 1000 டிவைட் பண்ணீங்கன்னா கிலோ வந்துடும். 7% பாடி வெயிட், அதுதான் உங்க மீனோட இது. 10 கிலோவா, அப்ப 7% பாடி வெயிட்னா நீங்க 7 கிராம் கொடுக்கணும். சும்மா என்னோட கணக்கு சொல்ல வரேன். அப்ப நீங்க எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. 875 கிராம். ஓகே, சும்மா ஒரு 800 கிராம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த 800 கிராம் வந்து நீங்க என்ன பண்ணணும், 2 வேலைக்கு கொடுக்க போறீங்க. காலையில பாதியும் 400 கிராம், ஈவினிங் 400 கிராம் கொடுக்குறீங்க. வீச்சு வேலை போட்டு நீங்க சாம்பிளிங் பண்ணணும். அந்த மீன் எடுத்து ஒரு 10-15 மீன் நீங்க ஆவரேஜ் வெயிட் பார்க்கணும். அதை பார்த்தா தான் வந்து ஃபீடு கொடுக்க முடியும். 500 கிராம் மேல இருந்தா நான் 2% பாடி வெயிட் தான் கொடுக்குறேன். அதோட வெயிட்ல 2% தான் கொடுக்குறேன். அப்புறம் 1 கிலோ ஆயிடுச்சுன்னா 1% பாடி வெயிட் தான் கொடுக்கணும். அந்த 1 கிலோ மீனுக்கு 1% தான் கொடுக்கணும். அப்போ அந்த 1 கிலோ மீனுக்கு நான் 10 கிராம் தீவனம் தான் கொடுக்குறேன். என்கிட்ட 10 கிராம் மீன் இருக்கு. இப்போ அதுக்கு எவ்வளவு தீவனம், என்ன சைஸ் தீவனம் கொடுக்கணும் பாருங்க, 0.8 mm தீவனம் கொடுக்கணும். அப்ப அது மீன் வளர வளர பாத்தீங்கன்னா 50 கிராம் ஆகும்போது 1.2 mm கொடுக்கணும். 100 இருந்து 200 வரும்போது பாத்தீங்கன்னா 2 mm, அதுக்கு முன்னாடி 1.8 mm. அந்த ஒவ்வொரு சைஸ் மாற மாற அரை கிலோக்கு கூட போகும்போது பாத்தீங்கன்னா 3 mm 4 mm 6 mm அப்படி மாறி போயிட்டே இருக்கும். ஏன்னா வாய் சைஸ் வளர வளர நமக்கு தீவன சைஸ் நம்ம கூட்டிட்டே போகணும். ஒவ்வொரு மீனுக்கு வந்து எவ்வளவு அளவு புரோட்டீன் கொடுக்கணும் அதுவும் கீழ் டேபிள் இருக்கு பாத்துங்க. இப்ப 10 கிராம் மீன் பாத்தீங்கன்னா அதுக்கு 32% புரோட்டீன் இருக்கிற தீவனத்தை தான் நீங்க கொடுத்தாகணும். இப்ப அதுவே ஒரு அரை கிலோக்கு மேல கூடுதுன்னா 20% புரோட்டீன் இருக்கிற தீவனம் கொடுத்தா போதுமானது. 4வது காலம்ல பாருங்க 5000 மீன் ஒரு ஹெக்டாருக்கு. 2வது டேபிள்ல பாத்தீங்கன்னா 10 கிராம் இருக்கு மீன், சர்வைவல் பாத்தீங்கன்னா 95% தான், 5% செத்து போச்சு. அப்ப நான் அதுக்கு தான் கால்குலேட் பண்ணணும். தீவனத்தோட அளவு நான் வந்து 7% பாடி வெயிட் வந்து 5% பாடி வெயிட் குறைச்சிருக்கு. ஒவ்வொரு மாசமும் வந்து தீவனம் வந்து இந்த மாதிரி மாறும். அப்ப கடைசியா நான் பார்க்கும்போது எவ்வளவு மீன் இருக்கு, கடைசியா பாத்தீங்கன்னா 3750 மீன் தான் அங்க இருக்கு. நம்ம 5000 மீனுக்கு நம்ம கணக்கு பண்ண முடியாது. 3750 மீனுக்கு என்னவோ அதுதான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். இளங்குஞ்சி விடும்போது பாத்தீங்கன்னா நீங்க புண்ணாக்கு வாங்கி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வந்துட்டு தவிடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை மாதிரி நீங்க கட்டிட்டு நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா தெளிச்சு விடலாம். அதை வந்து சாப்பிடும். 2வது பாத்தீங்கன்னா டிஓஆர்பின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா, இது வந்து ஆந்திராவில் நிறைய பயன்படுத்துறாங்க. பெல்லட் இருக்கும், தவிடு இருக்கும், எல்லாமே அதுல சேர்ந்து இது 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா. இந்த பெல்லட் ஃபீடுனா அது வந்து 25 30 கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு தீவன செலவு குறையும். இப்போ நிறைய பெல்லட் மிஷின் வந்துருச்சு. நான் வந்து வீட்லயே வந்து தீவனம் செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த மூலப்பொருட்கள், இந்த மூலப்பொருட்கள்லாம் வச்சுட்டு வந்து நீங்க வந்து தீவனத்தை நீங்க இது பண்ணிக்கலாம். மீன் குஞ்சு விட்டோம்னா சாப்பிடும், நல்லா வளரும். வளர்ந்த மீன் போயிட்டு அது எடுக்கவே முடியாது. அது தண்ணியில கரைஞ்சிட்ட பிறகு அதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பாடு போடுறது, இந்த கவுடு புண்ணாக்கு போடுறதுனால என்ன பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா சீரான வளர்ச்சி இருக்காது. நம்ம குழப்பி விட்டுருவீங்க, அதுக்கு தண்ணி அதுக்கு சரியா கிடைக்காது. அதுக்கு வந்து சாலிடா கிடைச்சாதான் அது எடுக்க முடியும். தண்ணியில போயிட்டு அது இது பண்ணோம்னா அதுக்கு சரியான ஃபுட்டு கிடைக்காது. அதனால வளர்ச்சி வித்தியாசம் இருக்கும். 6 மாசம் இல்லை 8 மாசம் கால்குலேஷன் பண்ணோம்னா வந்து நமக்கு ஆர்எஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் நீங்க அசோலா
அசோலா யூஸ் பண்ணலாம். விராலுக்கு இல்லைங்க, விரால் வந்து அது நான்வெஜ், நான் வெஜிடேரியன் பற்றி பேசிட்டு இருக்கேன். இதுனா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் அசோலா வந்து தனியாக தான் வளர்க்கணும், அதிலே போட்டிங்கன்னா அது வளராது. இது செயற்கை தீவனம். அடுத்தது பெல்லட் ஃபீடு. பெல்லட் ஃபீடு ஏன் போகிறோன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி வாங்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம், 6 மாதம் வரைக்கும் கெடாது. ப்ரோட்டீன் கண்டென்ட் கரெக்டாக அவங்க மெஷர் பண்ணி கொடுக்கறதுனால வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக கிடைக்கும். இன்னொன்று வந்து அதில் மீன் வாசனை இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து ஃபீடு எடுத்துக்கும். ஃபீடு மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஃபீடு கொடுக்குறது மட்டுமே இல்லை, ஒவ்வொன்றும் எப்படி பண்ணணும் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாடி வெயிட் சாம்பிளிங் கரெக்டாக பண்ணணும். அந்த பாடி வெயிட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீடு கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும். 2 வேளை மேக்ஸிமம், இல்லை 3 வேளை, காலையில், ஈவினிங், இல்லை மதியம் கொடுக்கலாம். 3 வேளை கரெக்ட், அதாவது 2 வேளைன்றது கரெக்டான விஷயங்கள். இல்லை வந்து என்னால் வந்து 3 வேளை கொடுத்தா நல்லா மீன் வளரும்னா நீங்கள் 3 வேளை கொடுக்கலாம். குறிப்பாக மழை பனி காலத்தில் வந்து ஃபீடு அளவு குறைக்கணும். அந்த டைமில் வந்து ஃபீடு எடுக்காது. எந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த ஃபீடு கொடுக்கணும், எந்த அளவு ப்ரோட்டீன் வந்து அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். பூஞ்சான் இல்லாமல், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாத தீவனத்தை கொடுத்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வளரும். இல்லைன்னா வந்து எல்லா மீனும் ஒரே டைமில் செத்து போயிடும். அதை கொஞ்சம் வந்து பார்க்கணும். இது சாம்பிளிங் நம்ம எப்படி பண்ணணும்னா, சாம்பிளிங் மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து வீச்சு வலை யூஸ் பண்ணி தான் போடணும். ஒரு 5லேருந்து 10 இடத்துல வந்து சாம்பிளிங் போடணும். எவ்வளோ மீன் வருது, ஒரு வீச்சு வலைக்கு எவ்வளோ மீன் வருது, அந்த 10 இடத்துலையும் எவ்வளோ மீன் வருது, டோட்டலாக கலெக்ட் பண்ணிட்டு 10ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு அது எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்கு, அந்த ஓவரால் பாண்டு சைஸ் எவ்வளோ, அதுலேருந்து அதை கால்குலேட் பண்ணோம்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து நம்ம சர்வேல் கண்டுபிடிச்சிக்கலாம். வீச்சு வலை போட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து தீவன அளவு எவ்வளோ கொடுக்கலாம். இன்னொன்று மீன் நோய் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். காமன் டிசீசஸ், அர்குலஸ் லெர்னியா, அதாவது அர்குலஸ் பேனு, நங்கூர புழு, இந்த மாதிரி சொல்லுவாங்க, அல்சர் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் இருக்கு. நம்ம மீன் வளர்ப்புல முக்கியமானது காலையில் எழுந்தவொடனே போயிட்டு சுற்றி பார்க்கணும், பாண்டு சுற்றி பார்க்கணும். அது ஒரு டிசீஸ் கிளாஸ் இருக்கு, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். மீன் ஏதாவது மேலே மிதங்குதா, இல்லை அரிக்குதா, ஓடுதா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஒரு மீன் நம்ம விட்டு வளர்க்குறோம், எதுக்காக நோய் மறைகள். ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து வாட்டர் குவாலிட்டி சரியாக மெயின்டைன் பண்ணல, இல்லை இந்த ஈவன் அதிகமாக போடுறோம், இல்லைன்னா உரம் அதிகமாக போடுறோம், நமக்கு வந்து நோய் பிரச்சனைக்கு அதிகமாகுது. வாங்குற இடத்துல இருந்து ஏதாவது நோய் பிரச்சனை இருந்தால், அதாவது இந்த ஆங்கர் வார்ம், மீன் பேன்னு சொல்லுவோம். இது 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வாங்கிட்டு வருமோ அங்கேருந்து தான் தொத்தும். அது எல்லா மீனுக்கும் வந்துடும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மேலே வந்து சும்மா வாய் திறந்து மூடுறது, ஏதாவது அது வந்து ஆக்சிஜன் பிரச்சனையாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா போயிட்டு தரையில் போய் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பேரசைட் இருக்கலாம். ஓவராக நம்ம சாம்பிளிங் பண்ணுறது பேரில் கை அடிக்கடி மீனை பிடிச்சி பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஒரு நோய் வரதுக்கானது. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஏதாவது பறவைகளை வந்து ஏதாவது சாப்பிட்டு தூக்கிட்டு வந்து போட்டுட்டா இந்த மாதிரிலாம் வந்து நோய் வரும். நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த செவில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா செவில் கலர் செவப்பாக இல்லாமல் வந்து ஒரு சாம்பல் நிறமாக இல்லை பச்சை நிறமாக மாறும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ நோய் பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக நீந்துருது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இல்லை வயிறு ரொம்ப சுருங்கி போயிருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சிவப்பு புள்ளி கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அல்சர் மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வந்து மீன் வந்து நோய் இருக்குன்னு சொல்லிட்டு போகும். கழிவே வந்து போகிறது வந்து நார்மல் கழிவாக இல்லாமல் திப்பியாக இருக்கும், அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் 4 வகை. ஒன்று ஒட்டின நோய் சொல்லுவோம், பாக்டீரியா நோய், வைரல் நோய், இன்னொன்று ஃபங்கல் டிசீஸ், பூஞ்சாய் நோய்னு சொல்லிட்டு 4 வகை நோய்கள் தான் இருக்குது. இதில் வந்து பேரசைட் டிசீஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நங்கூர புழுன்னு சொல்லுவோம், மீன் பேன்னு சொல்லுவோம், அர்குலஸ் வேர்ம் இருக்குது, புழு வந்து கில் புழுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட வரும். பட் அது வந்து ரொம்ப பாண்டு தண்ணி கெட்டு போனால் மட்டும் தான் அந்த மாதிரி வரும். மற்றபடி இந்த பேரசைட் டிசீஸில் மீன் பேன், இந்த நங்கூர புழு வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மீன்லேருந்து தான் மேக்ஸிமம் பரவக்கூடியது. ஒன்று வந்துட்டாலும் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஒழுங்காக பாண்டை மெயின்டைன் பண்ணலனாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த காமன் சால்ட் வச்சு உப்பு குவியன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ 300 கிலோ வந்து நம்ம அடிச்சு விடும்போது நம்ம வந்து இந்த இதை கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றபடி மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. அந்த மெடிசின்லாம் வந்து இப்போ அவங்க பேசுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆக்சிடெட்ராசைக்ளின் சொல்லுவாங்க, ஓடிசின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் பவுடர். இந்த பவுடரை வந்து நம்ம வந்து தீவனத்தை கூட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ தொட்டி வச்சுக்கிறவங்க சார் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஆன்டிபயோட்டிக், நோய் வரத்தை வந்து ஈஸியாக காப்பாற்றக்கூடிய, நோய் வராமையும் காப்பாற்றலாம், நோய் வந்த பிறகு வந்து கொஞ்சம் மீன் ஹெல்த்தியாக இருக்கும். எப்பயுமே வந்து மீன் வளர்க்குறவங்க தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா அந்த ஓடிசி வந்து கையில் வச்சுக்கணும். 1 கிலோ தீவனத்துக்கு 5 கிராம். அடுத்தது ஃபங்கல் டிசீஸில் மெயினாக வரக்கூடாது அந்த கில், நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. கொஞ்சம் மீன் ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா எடுத்து நீங்கள் சாம்பிளிங் பண்ணி பார்க்கும்போது செவில் நோய், அது ரொம்ப பிஹெச் மாறினா, பிஹெச்சில் அமோனியா பிரச்சனைகள் வந்தால் அந்த செவில் நோய் வரும். ஜென்ரலாக தண்ணி நல்லா இருக்குன்னா வராது. ரொம்ப பிஹெச் மாறுது, அமோனியா மாறினா இந்த டிசீஸ் வரும். மீன் வளர்க்கணும்னா நம்ம சாதாரண விஷயமே இல்லை சார், நம்ம வந்து அது கூட பழகணும். அப்படி இருந்தால் தான் மட்டும் தான் நம்ம மீன் நம்ம நல்லபடியாக இது பண்ண முடியும். இப்போ பாண்டுக்கு போனோம்னா நம்ம ப்ராப்பராக வந்து அந்த லைம் போடுறது பண்ணணும், குளோரினேஷன் கொடுக்கணும். பறவை ஏதாவது தூக்கின்னு வந்து போட்டுச்சுன்னா அதை கவனிக்கணும். குட்டையில் வளர்க்குறதுக்கும் சரி, இப்போ நீங்கள் சார் கேட்ட மாதிரி பாண்டில் வளர்க்குறதுக்கும் சரி தான். எல்லாத்துக்குமே ஒரே மெடிசன் தான். அதில் கொடுக்க போகிற அளவு தான் நம்மளுக்கு மாறப்போகுது. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் சொன்னாங்க, 22 லட்சம் லிட்டர் அவங்க சொன்னது. தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா அதிகபட்சம் அதில் ஒரு 10,000லேருந்து ஒரு 25,000 லிட்டர் வாட்டர் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. அப்போ இந்த 25,000 லிட்டர் வாட்டருக்கு நீங்கள் என்ன மெடிசன் கொடுக்க போறீங்க, அதை எவ்வளோ கொடுக்க போறீங்க, அதுதான் அதில் விஷயம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லதையும் அழிக்கும், கெட்டதையும் அழிக்கும். அது வந்து செப்பரேட்டாக கெட்டதை மட்டும்தான் அழிக்குன்னு கிடையாது, ரெண்டுத்தையுமே சேர்த்து அழிச்சிடும். இப்போ நமக்கு என்ன தேவை, நம்ம கஷ்டப்பட்டு தண்ணியில் லைவ் பிளான்டன், அதாவது ஜூ பிளான்டன், பைட்டோ பிளான்டன் இதை உருவாக்குறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு தண்ணியை ரெடி பண்ணுவோம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், சக்குன்னு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அடிச்சா போயிடுன்னு சொல்லுவாங்க யாராவது, உடனே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்து அடிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன கிரீன்
எல்லாம் காணாம போயிடும். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு அந்த லைவ் பிளான்டன் உங்களுக்கு வரணுங்கிறதுக்கு அதுக்கு தனியாக நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் வந்து பைப்ரோஃபஸ்னு பேர் பேசிலஸ் வைரஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இஎம் ப்ராசஸிங் மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பிளான்டன்ஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ஷேப்பில் கொடுத்துறாங்க. இந்த ஊரல் நீங்கள் போடும்போது அந்த ஊரலில் இதை கலந்துக்க வேண்டியது தான். ஈஸ்ட்டு ப்ளஸ் அது கூட இந்த பவுட்ரு மொலாசஸ் சர்க்கரை அது மாதிரி இருக்கிறத இதில் ஆட் பண்ணி ஒன்னார் ஒரு 7 days போட சொல்லுவாங்க. இஎம்னா இது 3 நாளைக்கு போட்டாலே உங்களுக்கு போதுமானது. போட்டு நீங்கள் தண்ணியில் வாரம் இப்போ நீங்கள் தொட்டி அதாவது பயோபிளாக் வச்சிருக்கிறவங்களுக்கு இது சொல்கிறது. இது அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டாலே ஒரு கல்ச்சரே முடிச்சிடலாம். அவங்க என்னன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு நார்மலாகவே இந்த நுண்ணுயிரிகள் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 20 லிட்டர் வாட்டரில் இது ஒரு பாக்கெட்டு ப்ளஸ் ஈஸ்ட் ஒரு பாக்கெட் அக்வா ஈஸ்ட்னு இருக்குது அது ஒரு பாக்கெட்டு சக்கரை அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதை நீங்கள் ரொட்டீனாக கொடுத்தீங்கனாலே தண்ணியில் க்ரீன் மெயின்டைன் ஆகும், தண்ணியில் லைவ் பிளான்டன் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ஈஸியாக பேஸ் பண்ணிட்டு போயிடலாம். மெடிசன் சார் சொன்னாங்க இல்லையா மேலே நோய் மேலாண்மை ஏதாவது இது எல்லாத்துக்குமே வந்து டிஸ்இன்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்கணும். அது நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். என்ன வகையான வியாதியாக இருந்தாலும் ஒரே மருந்து தான். கண்ணா முன்னாடி மீன் மேலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து, அது ஒன்றே போதுமானது. அதே உங்களுக்கு இன்டீரியர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஹெர்பாக்ஸ் இருக்குது. உங்கள் பேர் பேராகுர் ஐவின்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4299 ரூபா. இதோட ஒரு 1 கிலோ ப்ரைஸ். பெரிய பெரிய ஹேச்சரி ஃபார்ம் வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இவங்களை மாதிரி இப்போ தினேஷ் வச்சிருக்க ஹேச்சரி ஃபார்ம் மாதிரி இருக்குன்னு சொன்னால் இவங்க இதை வாங்கி இந்த மீனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதாவது கோழி குஞ்சுங்க நீங்கள் லொசோட்டா ஐபிடி F1 அது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் கோழி குஞ்சு வளர்க்குறீங்களா, அதே மாதிரி மீன் குஞ்சு வளர்க்குறதுக்கான லொசோட்டா ஐபிடி எல்லாமே இது ஒன்று தான். இதை கொடுத்து மீன் குஞ்சு ரெடி பண்ணா கெண்டைக்குன்னு எல்லா மீனுக்குமே கெண்டை மீனாக இருந்தாலும் சரி விரால் மீனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்டீரியர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இது ரெடி ஆயிடுச்சாலும் மீன் க்ரோத் நல்லா இருக்கும், கட் ப்ராப்ளம் வராது. கட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் மீன் திறங்கி போயிடும். அதாவது தலை மட்டும்தான் பெருக்கும், உடம்பு வளராது. ஃபார்ம்காரன் என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கி 8 மாசமா வச்சிருப்பான் குட்டையில். அவனும் உங்களை மாதிரி வெளில இருந்து குஞ்சு வாங்கியிருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது, அவனுக்கு அந்த மீன் குஞ்சில் பிரச்சனை வந்திருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு விற்றா போதும் காசு. அவன் விற்றுட்டு சார் 8 மாதத்துக்கு குஞ்சு நல்ல ஸ்டாக் சைஸ் தாராளமாக வாங்கிங்க, கொண்டு போய் விட்டிங்கன்னா 3 மாதத்துல மீன் ஆகிட முடியுமா. நீங்கள் கொண்டு போய் விட்டு 3 மாதம் இல்லை 1 மாதம் வரைக்கும் அந்த மீன் அந்த சைஸ் அவளுக்கு ஒரு 1/4 கிலோக்கு மேலே பெருக்காது. தலை மட்டும்தான் பெருக்கும், உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அது அந்த கட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து நம்ம இன்டீரியர் கொடுத்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வெய்ய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பயங்கர சூடாக இருக்கும், மீன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே போயிடும். பட் கீழே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிளாக் சாயில் ஃபார்ம் ஆகும், அதில் அமோனியா ரைஸ் ஆகும். அமோனியா ரைஸ் ஆகுச்சுன்னா மீன் மேலேயும் வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் சென்டரில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி மீனுக்கு நம்ம அதுக்கு இந்த ஜியோலைட் பவுடர் கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா தண்ணி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பிளாக் சாயில டம்ப் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அமோனியா நைட்ரேடு எல்லாத்தையுமே பிரித்து சுத்தமாக பிரித்து கொடுத்துரும் தண்ணியிலேருந்து. இப்போ கீழே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் மெயின்டைன் ஆகும். இந்த வெய்ய டைமில் நல்லா நார்மல் அடியில் போயிட்டு சர்ஃபேஸில் நல்லா இருக்கும். டிஓ பிரச்சனை கிளம்பாது. மீன் கால நேரத்தில் வாயை விட்டு வாயை வந்து வெளியே விட்டுட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு இந்த மாதிரி டிஓ இஷ்யூவை காலி பண்ணுறதுக்கு டாக்ஸிக்கு நம்ம அந்த பவுடர் அடிக்கலாம். அது பேரே டாக்ஸ் கிளியர்னு தான் பேர். அதுக்கு அந்த டிஓ இஷ்யூவை வந்து அது காலி பண்ணிடும். இல்லை சார் செப்பரேட்டாக எனக்கு டிஓ டேப்லெட் வேணும்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு டிஓ டேப்லெட் இருக்குது. நீங்கள் என்ன மீனுக்கு A to Z நீங்கள் குஞ்சுலேருந்து பிடிக்கிற வரைக்கும் சரிதான், என்ன மாதிரி பிரச்சனை வேணும்னாலும் நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுத்துக்கலாம்.